இந்த படத்துல நடிகர் மாதவனுக்கு நடிக்கவே தெரியலீங்க. ஏன்னா அவர் இந்த படத்துல நடிக்கல, அதுக்கு பதிலாக வாழ்ந்திருக்காருங்க. ஜிடிஎன் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் எப்படி இருக்கு? இந்தியாவுடைய எடிசன் சொல்லப்படுற ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்துல போடலாமா வேணாமாங்கன்ற அந்த ஒரு கொஸ்டினோட தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஜிடி நாயுடு யாரு, அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு, படிப்பறிவே இல்லாத அவரு எப்படி இவ்வளவு துறைகள்ல சாதிச்சிருக்காருன்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்தியால ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிற அவரு இவ்வளவு சாதனை பண்ண அவரோட வாழ்க்கை வரலாற பாட புத்தகத்துக்கு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு கேள்விகள் வருது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த படத்துல ஆன்சரை ரிவீல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல நடிகர் மாதவன் ஜிடி நாயுடுவாவே வாழ்ந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு நடிச்சிருக்காரு. அவர் கூட போட்டி போட்டு சத்யராஜ் சாரா இருக்கட்டும், இல்ல நெகட்டிவ் ரோல் நடிச்சிருந்த நம்ம ஜெயராம் சாரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. ஒரு சாதாரணமான ஒரு பயோபிக் படமா இல்லாம நிறைய இடத்துல கூஸ் பம்பான சீனை வச்சு இந்த படத்தை நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்ட் ஒர்க் தாங்க. இந்த ஆர்ட் ஒர்க் தான் இந்த படத்தை நம்மள அந்த காலத்தையே கொண்டு போற அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா நம்மள ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய எடிசன் சொல்லப்படுற இந்த அன்சங் ஹீரோவான ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாற ஒரு படமா பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த ஜிடிஎன் படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் உங்க ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட பாத்தீங்கன்னா செம்ம ஒர்த்தா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க.